கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த தேவ ஜனங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் கர்த்தருடைய பரிசுத்த ஆராதனைக்கு நேராக கடந்து போவோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். தேவனை நோக்கி, உமது கிரியைகளின் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறீர், உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள். அவர்கள் உடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மலையோ இரட்சகமாய் இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மன மகிழ்ச்சியான உம்முடைய பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய உயிர்த்தெழுந்த நாளிலே இரக்கமுள்ள தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒன்று சேர்ந்து ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ளும்படி எங்கள் ஆண்டவரே எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கொடுத்த நல்ல சுகபலன் ஜீவனுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாளெல்லாம் ஆண்டவரே, உம்முடைய கண்ணின் மணியை போல எங்களை காத்து வந்தீரே, உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இப்பொழுதும் தேவரே, உம்முடைய தெய்வீக பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தாவே, வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதபடியாக இருக்கிறபடினால் உம்முடைய பாதப்படியின் கீழாக உம்முடைய ராஜ்யத்தின் குடிமக்களாக உம்முடைய குமாரனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பரிசுத்த ஜாதியாக உம்மை ஆராதிக்கும்படி எங்களை கொண்டு வந்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காணொளி மூலமாக ஆராதிக்கிற உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். குற்றம் குறைகள் இருக்குமானால் ஒரு விசையாய் எங்களை சுத்திகரிக்கும்படி உம்முடைய குமாரனுடைய இரத்தத்தினாலே எங்களை பரிசுத்தப்படுத்தும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக எங்கள் தேசத்துக்காக, எங்கள் தேசத்தில் நடக்கிற ஆராதனைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆராதனைகளை ஆசீர்வதியும். இன்னும் கர்த்தாவே, எங்கள் தேசத்தில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக அகற்றி உம்முடைய பரிசுத்த பருவதத்தில் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே திருச்சபை மக்களாக நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்மை ஆராதிக்க நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த ஆராதனை துவக்கத்திலிருந்து முடிவு பரிந்தும் உடைய தெய்வீக ஆளுகையும் உடைய பிரசன்னமும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் அருணாதர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற நல்ல நாமத்தில் தாழ்மையோடு ஜெபத்தை எடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுவோம். சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இயேசு கிறிஸ்துவில் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லோருமே அவர் பணிக்கெனவே ஒன்றாய் என்னாலும் உழைத்திடுவோம். நாம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நாம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய், அதி சீக்கிரமாய் ராஜபாகை செம்மையாக்குவோம். நாம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம்.
சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். இந்த பால் முழுதும் இயேசு நாமத்தையே எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம். நாம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நாம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். ஆவியாத்துமா தேகம் அவர் பணிக்கே, இனி நான் அல்ல அவரே எல்லாம். ஆவியாத்துமா தேகம் அவர் பணிக்கே, இனி நான் அல்ல அவரே எல்லாம். என முடிவு செய்தோம், அதில் நிலைத்திருப்போம், அவர் நாளில் மகிழ்ந்திடுவோம். நாம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நாம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த தேவ ஜனங்களே, நாம் சங்கீத பகுதிக்காக கடந்து போவோம். நம்முடைய திருச்சபை உதவிக்காரர் சகோதரர் கோதண்டன் அவர்கள் சங்கீதங்களின் புத்தகம் 24 1 முதல் 10 வசனங்கள் முடிய வாசிக்கிறேன். சங்கீதம் பகுதி 24 1 முதல் 10 முடிய காணொலி வாயிலாக வாசிக்க கேட்பீர்கள். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடலுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாய்க்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா என்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த தேவ ஜனங்களே, நாம் மிக முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்மத்தில் திருச்சபை உதவிக்காரர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் கர்த்தருடைய செய்திக்காக நம்ம ஜெபத்தில் வழி நடத்துவார்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கர்த்தாவே, எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சியான இந்த காலை உயர்த்த இந்த நல்ல வேலைக்காய் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே, தூயாதி தூயவரே, துதிகள் மத்தியில வாசம் செய்யும் எங்கள் தேவாதி தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீர் ஒருவரே சகல துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் ஆட்சிமைக்கும் புகழ்ச்சிக்கும் பெருமைக்கும் உரியவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை துதிக்கும்படியாகவே அப்பா எங்களை தெரிந்து கொண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த கடந்த 5 மாதங்களாக நாங்கள் சந்தித்து வருகிற இந்த பாதகமான சூழ்நிலையிலும் ஆண்டவரே, உம்முடைய முழு பாதுகாப்போடு கூட கர்த்தாவே எங்களை பாதுகாத்து வந்தவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நாங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்த போதிலும் கர்த்தாவே, உம்முடைய கரம் கர்த்தாவே எங்களை ஆண்டு எங்களை கரம் பற்றி வழிநடத்தி வருகிற உம்முடைய ஆச்சரியமான வழிநடத்தலுக்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம். அப்பா,
இன்னும் அதிகமாய் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் அப்பா இந்த தேசம் முழுவதிலும் அப்பா சிதறி இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அவர்களும் ஆண்டவரே பலவிதமான பிரச்சனைகள் மத்தியிலும், கலக்கத்தின் மத்தியிலும், போராட்டத்தின் மத்தியிலும் ஆண்டவரே உமக்கு உண்மையாய் ஊழியம் செய்கிற, உமக்காக கர்த்தாவே சாட்சியாய் நிற்கிற, அப்பா உம்மை ஆராதிக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே நீர் ஆண்டு வழிநடத்துகிறதற்காக, அவர்களை பாதுகாக்கிறதுக்காக, பராமரிப்பதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம் அப்பா. நீரே கர்த்தாவே நாங்கள் எப்பொழுதும் வந்தடைத்தக்க கண்மலையாய் இருப்பவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம் ராஜா. இந்த நாளிலும் ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ளவும் கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்தவும், உம்முடைய நாமத்தை குறித்து கர்த்தாவே நாங்கள் பிரசித்தப்படுத்தவும் ஆண்டவரே, மேன்மை பாராட்டவும், நீர் பாராட்டின இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் பேச இருக்கிற உம்முடைய வார்த்தைக்காக ஆண்டவரே, உம்முடைய திவ்யமான வார்த்தைக்காக உம்முடைய பாதத்துல வருகிறோம் ராஜா. உம்முடைய வார்த்தையானது ஆண்டவரே அப்பா காதேஸ் வனாந்தரத்தை அதிர செய்கிறதா இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையை கொண்டு கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தேற்றும்படியாக, அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே ஆறுதலை தரும்படியாக, உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தையின் மூலமாக சமாதானத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் ராஜா. கர்த்தாவே இந்த காணொலி மூலமாக அப்பா உம்முடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். உம்முடைய மெய் சமாதானம் அவர்களுக்கு கடந்து செல்லும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் ராஜா. நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. இதோ கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிற உம்முடைய தாசரை உம்முடைய கல்வாரி சிலுவையில அப்பா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அவரை மறைத்து அப்பா நீர் வெளிப்படும்படியாக உம்முடைய வார்த்தையானது கர்த்தாவே எங்களுடைய உள்ளங்களை தேற்றும்படியாக, எங்களை ஸ்திரப்படுத்தும்படியாக, எங்களை ஆறுதல் படுத்தும்படியாக, எங்களை தைரியப்படுத்தும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த உலகத்துல கர்த்தாவுடைய வார்த்தையை கொண்டு நாங்கள் சாட்சியாய் ஜீவிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும்படியாக கர்த்தாவே நீர் எங்களுக்கு தேவ பலனை கொடுக்கும்படியாக வேண்டுதல் செய்கிறோம் ராஜா. நீர் பேசும் கர்த்தாவே நாங்கள் கேட்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தையானது கர்த்தாவே சகல மக்களுக்கும் ஆண்டவரே கடந்து செல்லும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எல்லாவற்றையும் உடைய பொற்பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். சகல துதி கன மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்களரும் ரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த விசுவாசிகளே, உங்கள் யாவரையும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை சுகத்தோடும் பலத்தோடும் அவர் வழிநடத்தி வருகிறார். அவருடைய கரிசனைக்காகவும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அன்புக்காகவும் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இந்த நாளில் ஒரு புதிய தலைப்போடு கூட இந்த வாரத்தின் செய்தியை நாம் துவங்க இருக்கிறோம். மெய்யான சீஷத்துவம் என்கிற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். ஏன் அந்த தலைப்பு நமக்கு அவசியமாக இருக்கிறது என்றால், இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவத்தை மிக மலிவாக நினைக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, கிறிஸ்துவை அல்லாதவர்கள் கூட கிறிஸ்தவம் மிக மலிவானது என்று பேசுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் மெய்யான சீஷத்துவம் என்றால் என்ன என்பதை இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் தனக்கு தேர்வு செய்த 12 சீஷர்களையும் தன்னோடு கூட அவர் வைத்திருக்கவும், தன்னிடத்தில் அவர்கள் கற்றுக்கொள்ளவும், கற்றுக்கொண்டதை முழு உலகத்திற்கு பிரஸ்தாபப்படுத்தவும் கர்த்தர் தன்னுடைய சீஷர்களை அழைத்தார், அனுப்பினார். அப்படிப்பட்ட சீஷர்களுக்கு ஒரு 3 ஆண்டுகள் இயேசுவோடு கூட சிறப்பான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டது.
அது அவர்கள் பெற்ற பாக்கியம். அநேக சூழ்நிலைகளை இயேசுவோடு கூட சீஷர்கள் சந்தித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நாம் படிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் இந்த மெய்யான சீஷத்துவத்தினுடைய ஒரு பயிற்சி முகாமாக நாம் அதை படிக்க போகிறோம். அது சீஷர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் அது ஆண்டவர் போதனையை கற்றுக் கொடுக்கிறார். இந்த சமுதாயத்துக்கும் அந்த போதனையை கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக ஒரு சிறிய முகவுரை உங்கள் மத்தியில் சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். இந்த யோவான் 9ஆம் அதிகாரம் 2 கண்ணோட்டத்தில் பரிசுத்த ஆவியானவர் பார்க்கும்படி உதவி செய்கிறார். ஒன்று, சீஷர்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருந்தது? யோவான் 9ஆம் அதிகாரத்தில் சீஷருடைய கண்ணோட்டம் எப்படி இருந்தது? இல்லை, சீஷருடைய ஆன்மீக மதிப்பீடு எப்படிப்பட்டது? இயேசு கிறிஸ்துனுடைய கண்ணோட்டம், ஆன்மீக மதிப்பீடு எப்படிப்பட்டது என்பதை நாம் படிக்க போகிறோம். சீஷன் என்பவன் குருவை போல இந்த உலகத்தை பார்க்க கடவுள் விரும்புகிறார். சீஷன் குருவை பின்பற்றுகிறவன், அவன் குருவை போல மாறுகிறவன். 2, இந்த யோவான் இந்த நிருபத்தில் மட்டுமே இந்த சுவிசேஷத்தில் மட்டுமே பிறவி குருடனை பற்றி பதிவு செய்திருக்கிறார். வேற எந்த சுவிசேஷத்திலும் அது பதிவு செய்யப்படவில்லை. அது இந்த பகுதிக்கான ஒரு சிறப்பு. 3, இன்றைக்கு நம்முடைய நாட்டில், உலகத்தில் எப்படி வீதிகளில் பிச்சை எடுப்பவர்கள் இருக்கிறார்களோ, அதே போல 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு வாழ்ந்த அந்த பகுதியிலும் பிச்சைக்காரர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு கைவிடப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, ஆதரவற்ற நிலையில் இருக்கிற மக்களை இயேசு எப்படி பார்க்கிறார்? சீஷர்களாகிய கிறிஸ்தவர்கள் நாம் எப்படி பார்க்கிறோம்? அதை இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள இயேசு விரும்புகிறார். 4, ஓர் அளவிலே நாம் எல்லாரும் மிக செல்வந்தராகிய கடவுளிடத்தில் கையேந்துகிற பிச்சைக்காரர்கள். கடவுளிடத்திலிருந்து பிச்சை பெற்று உலகத்தில் இல்லாத பிச்சைக்காரர்களுக்கு நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நாம் கொடுப்பதினாலே அந்த கொடுக்கும் ஈகைக்கு நாம் சொந்தக்காரர்கள் அல்ல. கொடுக்கும்படி கடவுள் கொடுக்கிறார். ஏழைகளுக்கும் பரதேசிகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் கொடுக்கும்படிதான் கடவுள் எனக்கு அநேக ஆஸ்திகளை கொடுக்கிறார். என்னை கடவுள் ஆசீர்வதிப்பதற்கான மையம், இந்த சமுதாயத்துக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், இல்லாதவர்களுக்கு நான் கொடுக்க வேண்டும். இதுதான் அவருடைய ஆசீர்வாதத்தின் நோக்கம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், சரியாக மதிப்பீடு செய்ய வேண்டும். 5, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள கடவுள் உங்களையும் என்னையும் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அழைத்திருக்கிறார். அந்த சீஷத்துவ வாழ்வு என்பது கடவுளைப் போல நாம் இந்த உலகத்தில் செயல்பட வேண்டும், கிரியை செய்ய வேண்டும். அருமையான கிறிஸ்துவுக்குள்ள அன்பார்ந்த தேவஜனங்களை, நாம் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் கடந்து போக இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் கடந்து போக இருக்கிறோம். நீங்கள் யோவான் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். இவன் வெறும் குருடன் அல்ல, பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அருமையான
தேவ ஜனங்களே, இயேசு இந்த உலகத்தில் பயணிக்கும் போது அநேக ஜனங்கள் அவரை அழைத்தார்கள். தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்டார்கள். ஆனால் இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. இந்த பிறவி குருடனாகி இந்த பிச்சைக்காரன் இயேசுவை அழைக்கவில்லை. அவனை நோக்கி இயேசு போகிறார். அவனை இயேசு கண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு அவனை கண்டார். அவருடைய சரீர கண்களால அவரை சுற்றி இருக்கிற எத்தனையோ பேர்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு சிறப்பான மனிதனை அவர் காண்கிறதாக பதிவு செய்கிறார். எத்தனையோ பேரை அவர் பார்க்கிறார். அதை பற்றி பரிசுத்த ஆவியானவர் பதிவு செய்யவில்லை. ஒரு பிறவி குருடனை அவர் கண்டார் என்று வேதம் சொல்கிறது. அப்படி என்றால் 2 உண்மைகளை பரிசுத்த ஆவியானவர் இந்த பகுதியில் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஒன்று, சர்வ ஏகாதிபத்தியம் உள்ள கடவுள், சர்வ வல்லமை உள்ள கடவுள், சர்வத்தையும் படைத்த கடவுள் அந்த பிறவி குருடனை படைத்தார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். 2வது, அந்த சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், சர்வ சிருஷ்டி கர்த்தா கிருபை உள்ளவராக அவனை சந்திக்கிறார். அவனை படைத்தது கடவுள். அவர் படைத்த மனிதனை கிருபை உள்ளவராக அவர் நோக்கி பார்க்கிறார். ஒரே நேரத்தில் அவருடைய சர்வ ஏகாதிபத்தியமும் அவருடைய கிருபையும் அந்த பிறவி குருடனை நோக்கி கடந்து போகிறது. எத்தனை உண்மை! எவ்வளவு அவன் ஒரு பெரிய பாக்கியவான்! கிருபையும் சர்வ ஏகாதிபத்தியமும் ஒரே நேரத்தில் அவங்க வாழ்க்கையில் செயல்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் அவனை நோக்கி பார்த்தார். பார்த்துட்டு 2வது வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி எப்பொழுது ஒரு சிறப்பான பார்வையை அவன் மேலே செலுத்தி சிறப்பாக அவரை நோக்கி அவர் போகும்போது அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதை அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த பிறவி குருடன் மேலே கடவுளுடைய பார்வை, கவனம், ஒரு கரிசனை அவன் பக்கமாக திரும்புகிறதை தன்னோடு கூட இருக்கிற சீஷர்கள் பார்க்கிறார்கள். உடனே அவர்கள் ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார்? இப்போ சீஷர்களுடைய பார்வை, முதலாவது சீஷர்களுடைய பார்வை, அவர்களுடைய மதிப்பீடை பற்றி பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். தன்னோடு கூட இருக்கிற சீஷர்கள் ரபி என்று சொல்லும்போது போதகரே என்ன கேள்வி வைக்கிறாங்க? ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? ரபி, போதகரே, இவன் ஒரு குருடனாக இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறானே, இவன் குருடனாய் பிறப்பதற்கு யார் காரணம்? முதல்ல அவங்களுக்கு வந்த கேள்வி, இந்த உலகத்தில் நாம் பார்க்கிற இயல்பற்ற பிறவிகள், குருடர்கள், சப்பானிகள், ஊமைகள், இவைகளெல்லாம் பார்க்கும்போது மனிதனுக்கு வருகிற பாவத்திலிருந்து மனிதனுக்கு வருகிற சிந்தனை என்ன தெரியுமா? பாவத்தின் விளைவாய் இருக்குமோ? நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பாவத்துக்கும் வியாதிக்கும் தொடர்பு இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை, தொடர்பு இருக்கிறது. ஆனால் எந்த பாவத்திற்கு மனிதனுடைய மரணமும் மனிதனுக்கு இருக்கிற வியாதியும் எதுக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது? நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பிறவி குருடன் என்பது, பிறவி ஊமை என்பது கடவுள் படைக்கிறது. அது அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் அவர் உருவாக்குகிறார். நீங்கள் அதனால தான் யாத்திரையாகமம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் மோசேக்கு ஆண்டவர் இதை சொல்லுகிறார்.
அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? கர்த்தராகிய யெகோவாகிய நான் அல்லவா அவனை படைத்தேன். அப்ப இந்த பிறவி குருடர்கள், பிறவி ஊனம் என்பது அது பாவத்தினால வருகிற விளைவு அல்ல. பாவத்தினால பாதிக்கப்பட்ட மனிதன் கடவுளுடைய சர்வயகாதிபத்தியத்தை அவன் உணரும்படி அப்படி ஒரு பிறவியை படைக்கிறார், ஒரு பிறவி ஊமையை படைக்கிறார். அதன் மூலமாய் உனக்கும் எனக்கும் கடவுள் என்ன சொல்ல விரும்புகிறார்? கடவுள் நினைத்திருந்தால் உன்னை ஊமையாக படைத்திருக்க முடியும். உன்னை குருடனாக படைப்பதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் உன்னை பார்வை உள்ளவனாக பேசுகிறவனாக படைத்ததுக்கான நோக்கத்தை நீ புரிந்திருக்கிறாயா? ஊனமில்லாமல் பிறந்ததுக்கான காரணத்தை நீ புரிந்திருக்கிறாயா? இங்கதான் சீஷர்களுக்கு ஒரு உண்மையை சொல்றாரு. இவன் செய்த பாவமும் இல்லை, இவர்கள் பெற்றோர் செய்த பாவமும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனும் பாவி, இவருடைய பெற்றோர்களும் பாவி. பாவம் இவனுடைய பிறவி குருட்டுக்கு காரணம் அல்ல. கடவுள் பிறவிலேயே ஒரு ஊனத்தை ஒரு மனிதனுக்கு கொடுப்பாரானால் அது அவருடைய மகிமைக்காக கொடுக்கிறார், அவருடைய மகிமையின் பிரஸ்தாபத்துக்காக கொடுக்கிறார். நீங்க அதனால தான் நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க ரோமருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல சீஷர்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்கிறார். எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்களாகி எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை இழந்து போயிருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல ஆதாமின் சந்ததி எல்லாரும் பாவிகள், எல்லாரும் பாவிகள். இந்த உலகத்துல பிறப்பிலே வருகிற எந்த ஒரு குறைகளும் பாவத்துக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை. அந்த பிறவி ஊனத்துக்கும் கடவுளுடைய நாமத்தின் மகிமைக்கும் தொடர்பு இருக்கிறது. ஆனால் அந்த சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் இந்த கேள்வியை கேட்கும் போது இயேசுவுக்கு அவனுடைய உள்ளத்தை பார்க்கிறார். இந்த சீஷர்களுக்கு ஒரு நாலு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் அவர்கள் அந்த பிறவி குருடனை பார்க்கிறார். இயேசு இந்த பிறவி குருடனுக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை அவர்கள் பார்க்கவில்லை. அவனுக்கு என்ன செய்ய முடியும் என்று அவர்கள் பார்க்கவில்லை. அவனுடைய அவல நிலையை மாத்திரம் அவர்களால் பார்க்க முடிந்தது. இரண்டாவது, இந்த சீஷர்கள் அந்த பிறவி குருடனுடைய அந்த நிலையை இயேசுவினிடத்தில் ஒரு விவாத பொருளாக மாற்றுகிறார்கள். ஒரு ஆராய்ச்சி செய்கிறவர்களாக இவர்கள் மாறிவிட்டார்கள். அது மாத்திரமல்ல, இந்த சிஷ்யனுடைய பார்வையில் அவனுடைய சரீர ஊனத்தை மாத்திரம்தான் பார்க்க முடிந்தது. அவனுடைய ஆவிக்குரிய நிலையை அவர்களால் பார்க்க முடியவில்லை. எத்தனையோ பிரச்சனை உள்ளவர்கள் இயேசு வாழ்ந்த காலத்தில் இருந்தார்கள். அத்தனை மனிதரை இயேசு தேடி போகவில்லை. அப்ப இயேசு இவனை தேடி வந்திருக்கிறார் என்றால், இவனை நோக்கி போகிறார் என்றால், அங்கே ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இதை சீஷர்களால் அறிய முடியவில்லை. அது மட்டும் இல்லை, இயேசு இந்த பிறவி குருடனை எப்படி குணமாக்க போகிறார் என்கிற விசுவாசம் அவர்களுக்கு ஒரு கடுகளவும் அவர்களுக்கு இல்லை. அவன் சுகம் பெறுவதை குறித்தோ, அவனுடைய எதிர்காலத்தை குறித்தோ, அவனுடைய தாழ்வு நிலையை குறித்தோ
இவர்கள் பரிதாபப்படவில்லை. அவன் பிறந்ததற்கான குற்றத்தை கண்டுபிடிக்க ஒரு விவாத பொருளாக அவர்களை மாற்றினார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட மக்களை பார்க்க முடியும், கண்டிப்பா பார்க்க முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்க அப்பா அம்மா என்ன பாவம் செஞ்சாங்களோ சாபம் அந்த பிள்ளைகளை அடிக்குதுன்னு. அவனுக்கு கடவுளுடைய தெய்வீக சித்தம் புரியவில்லை. அது மட்டும் இந்த சீஷர்கள் அந்த தவறை மட்டும் செய்யவில்லை. அவர்கள் அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாங்களே. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி ரபி ரபி இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று புரியுதுங்களா? சீஷர்களுக்கு மத்தியில் ஒரு தவறான நம்பிக்கை இருந்ததாக ஒரு அடையாளம் அவங்களுடைய வார்த்தையின் மூலமாக வெளிப்படுகிறது. என்ன அடையாளம்? ரபி, ஒருவேளை இவனுடைய முற்பிதாக்கள் கடந்த காலத்தில் செய்த பாவம் இப்பொழுது இந்த பிறவில இவன் இப்படி பிறப்பதற்கு காரணமாக மாறிவிட்டதோ? இன்றைக்கு நிறைய பேருக்கு ஜென்மம் மறுஜென்மம் எடுப்பதை குறித்த நம்பிக்கை இருக்கிறது. இன்றைக்கு சாதாரணமாக நம்புகிறார்கள். படித்தவர்கள், படிக்காதவர்கள். அடுத்த பிறவில நான் ஈயா பிறப்பனா, நான் நாயா பிறப்பனா, இப்படி பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். வேண்டிக் கொள்ளுங்கள், அடுத்த பிறவி இருக்குமானால் அந்த பிறவில நான் மனிதனாய் பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிற மக்கள் இன்னும் இருக்கிறார்கள். அதை பூர்ணமாக நம்புகிறார்கள். அடுத்த பிறவியில் நான் மறுபடியும் வருவேன். கடவுள் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட முற்பிறவி கொள்கை கடவுளுடைய தெய்வீக படைப்புக்கு எதிரானது, அவருடைய சித்தத்துக்கு எதிரானது. மறுபடியும் மனிதன் இந்த உலகத்தில் பிறக்க முடியாது. ஒரே முறை பிறப்பதும் ஒரே முறை மரிப்பதும் ஒரே முறை நியாயம் தீர்ப்பதற்கு அவனுக்கு கடவுள் நியமித்திருக்கிறார். அப்ப இந்த சீஷருக்கு ஒரு தவறான ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள்ள இருந்தது. ஆனால் தான் நம்ம தலைப்பாக தான் வச்சிருக்கோம், மெய்யான சீஷத்துவம். அப்போ ஒரு சீஷன் இந்த உலகத்தில் உள்ள தவறான தத்துவங்களுக்கு சாக வேண்டும், தவறான மூட நம்பிக்கைகளுக்கு அவன் சாக வேண்டும். ராசி பலன் பார்ப்பது, பெயர் ராசி பார்ப்பது, ஜாதகங்கள் பார்ப்பது, பல பல மூட நம்பிக்கைகள் சாத்தானால் இந்த உலகத்தில் பரப்பி விடப்பட்டு இருக்கிறது. சாத்தானால் அது ஈஸியா மனிதர்களுக்குள்ளே விதைக்கப்படுகிறது. மனிதர்கள் அதை கவர்ச்சியாக நம்புகிறார்கள். இயேசு சொல்லுகிறார், அப்படி ஒரு முற்பிறவி பாவம் என்பது ஒன்று இல்லை. இவன் செய்த குற்றமும் இல்லை, இவன் பிதாக்கள் செய்த குற்றமும் இல்லை. அப்படி என்றால் முற்பிறவி என்பது ஒன்று இல்லை, அடுத்த பிறவி என்பது யாருக்கும் இல்லை, யாருக்கும் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சீஷர்கள் அவன் இப்படி பிறந்ததுக்கான காரணத்தை நோக்கினார்களே தவிர அவன் இப்படி பிறந்ததுக்கான நோக்கத்தை அவர்கள் விரும்பவில்லை, அதை அறிய விரும்பவில்லை. ஏன் இப்படி பிறந்தான் என்பதை கேள்வி கேட்டாங்களே தவிர இப்படி பிறந்ததுக்கான நோக்கம் என்ன ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் என்ன? அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக சித்தத்தை புரிந்து கொள்கிற ஞானம் அவர்களுக்கு இல்லை. அது மாத்திரமல்ல, அவர்கள் குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களாகவே இருந்தார்கள். பாவத்தை சுட்டி காட்டுகிறவர்களாக இருந்தார்கள். இதெல்லாம் மெய்யான சீஷத்துவத்துக்கு எதிரான சிந்தனைகள். இது இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு இந்த சம்பவத்தின் மூலமாக அவர்களை உணர்த்துகிறார். சரிங்களா? இன்னொரு பெரிய விஷயம், இவன் இப்படி பிறவி குருடனாய் பிறந்ததற்கு அவங்களுடைய பெற்றோருடைய பாவமான்னு கேட்கிறாங்க பார்த்தீங்களா? அப்பவே அவர்கள் கடவுளை எப்படி பார்க்க விரும்புகிறார்கள்? கடவுள் தண்டிக்கிறவராக பார்க்கிறார்கள். அவர் கிருபை உள்ளவர், அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர். இதெல்லாம் அவர்கள் பார்க்க தவறி போனார்கள். சாத்தான் அவனுடைய கண்களை மறைத்து வைத்திருக்கிறார். எப்போதும் கடவுளை தண்டிக்கிறவராக பார்ப்பது.
எப்போதும் அவரை கொடூரமாக பார்ப்பது. நீங்கள் மற்ற மதங்களில் நீங்கள் பார்ப்பீர்களானால் நிறைய தெய்வங்கள் ஒரு தலையை வெட்டி கையில் வச்சு கத்திப்படி வச்சுன்னு ஒரு ஒரு சிலையை உங்களால் பார்க்க முடியும். அதை நான் கேட்டிருக்கிறேன் அநேக நண்பர்களிடத்தில். அவர் சொன்ன விளக்கம், கடவுள் கோபக்காரர் என்பதற்கு அது அடையாளம், தண்டிக்கிறவர் என்பதற்கு அடையாளம், நியாயம் தீர்க்கிறவருக்கு என்பதற்கு அடையாளம். கடவுள் உண்மையாகவே தண்டிக்கிறவர், அவர் நியாயம் தீர்க்கிறவர். ஆனால் அவர் வெறும் தண்டிக்கிறவராக கொடூரமான கடவுளாக சித்தரிக்கக்கூடாது. அவருடைய பரிசுத்தத்தின் மறுபக்கம்தான் கோபம், அவருடைய அன்பின் மறுபக்கம்தான் கோபம். வெறும் கோபத்தை இந்த உலகத்தில் கடவுள் வெளிப்படுத்துவதில்லை. அவர் கோபத்தை வெளிப்படுத்தினார், அது அவருடைய பரிசுத்தத்தின் அடிப்படையில் வெளிப்படுத்துகிறார். ஒரு சீசனை தண்டிக்கிறார் என்றால் அது அன்பின் அடிப்படையில் தண்டிக்கிறார், வெறும் தண்டனை அல்ல. அதனால தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேதம் மிக தெளிவாக நமக்கு விளக்குகிற கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாங்களா? கலாத்தியர் 6:7 வசனம். ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்றார், மோசம் போகாதீர்கள். அப்படின்னு சொன்ன நிறைய தத்துவங்கள் உலகத்தில் வரும். அந்த தத்துவங்களை நம்பாதீர்கள். உங்கள் அப்பா செஞ்ச பாவம் உனக்கு வரும், உன் மனைவி செஞ்ச பாவம் கணவனை தண்டிக்கும், கணவன் செஞ்ச பாவத்தை மனைவியிடத்தில் கடவுள் மனைவியை தண்டிப்பார். இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கைகள், அது சாத்தானுடைய தந்திரம். அப்ப என்ன சொல்ற, மோசம் போகாதீர்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ணவட்டார், தேவன் தன்னை பரியாசம் பண்ணவட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் செய்த பாவத்துக்கு நான் தான் கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். அந்த பாவத்திற்கான தண்டனையை நான் தான் சந்திக்க வேண்டும். ஆனால் இதில் பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? பெரிய ஸ்லாக்கியம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்கள் செய்த எல்லா பாவங்களுக்கும் தேவகுமாரன இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். அதான் பெரிய ஸ்லாக்கியம். நீங்களும் நானும் கிருபை பெற்றவர்கள். அதனால தான் நீங்க இந்த உலகத்தில் எந்த ஒரு பிரச்சனை, பிறவி குருடனை பார்த்தாலும், பிறவி ஊனமுள்ளவர்களை பார்ப்பீர்களானால் நீங்கள் கடவுளிடத்தில் நன்றி செலுத்த வேண்டும். ஒன்று, ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். அவனை போல படைக்காததுனால நன்றி என்று சொல்லக்கூடாது. முதலாவது கடவுள் உன்னை வைத்திருக்கிற நிலைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்திவிட்டு, ஆண்டவரே இவனை ஒரு நோக்கத்தோடு உன்னுடைய மகிமைக்காக இந்த மகனை இந்த உலகத்தில் நீ பிறக்க செய்திருக்கிறீர், அவனுக்கு என் மூலமாக என்ன செய்ய விரும்புகிறீர்? அந்த பிறவி குருடனுக்கு, அந்த பிறவி சப்பானிக்கு என்னால நான் என்ன செய்ய விரும்புகிறேன்? ஏன்னா எந்த ஒரு மனிதனையும் தற்செயலாக கடவுள் சந்திக்க அனுமதிப்பதில்லை. நீங்க தயவுசெய்து கொடூரமான ஊனமற்றவர்களை பார்க்க முடியும். உங்களால் முடிந்ததை, உங்களால் இயன்றதை அவர்களுக்கு நீங்க செய்ய வேண்டும். அவர்களை பரிதாபமாய் பார்ப்பதற்காக அல்ல, அவர்களை பாவமாக பார்ப்பதற்காக அல்ல கடவுள் அந்த காட்சியை கொடுக்கும். ஆனாதாங்க ஒரு மெய் சீஷத்துவத்தை பெற்ற ஒரு விசுவாசம் டிவியில் ஒரு விபத்தை பார்த்தால் கூட அந்த குடும்பத்திற்காக அவன் ஜெபிக்க வேண்டும். ஐயோ ஆக்சிடென்ட்ல இத்தனை பேர் செத்துறாங்க, கொடூரமாக செத்துட்டாங்களே, அப்படி பரிதாபப்படுவதற்காக கடவுள் அந்த காட்சியை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. செய்தி மூலிமா, டிவி மூலிமா வரலாம், பேப்பர் மூலிமா படிக்கலாம். எந்த விதத்திலும் கடவுள் ஒன்றை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவார்கள். ஒன்று, உங்களால் அந்த குடும்பத்திற்காக ஜெபிக்க வேண்டும். முடிந்தால் அந்த குடும்பத்திற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சீஷர்கள் இந்த பிறவி குருடன்
குருடனை பார்க்கிறார்கள், அந்த பிச்சைக்காரனை பார்க்கிறார்கள். பார்த்துட்டு அவங்க இப்படிப்பட்ட மனநிலையோடு இயேசுவினிடத்துல அவர்கள் கேள்வி கேட்டார்கள். அதனால தான் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு சீஷர்களுக்கு தன்னுடைய மதிப்பீடை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒரு சீஷனாக கடவுளுடைய படைப்பாகிய மனிதர்களை நீ எப்படி பார்க்க வேண்டும்? நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி குருவாகிய நான் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குருடர்களுக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் இந்த உலகத்திற்கு நான் வந்தேன். பிதாவானவர், என் பிதாவாகிய தேவன் இப்படிப்பட்ட பணியை செய்யும்படி, ஊழியத்தை செய்யும்படி என்னை அனுப்பியிருக்கிறார். இந்த ஊழியத்திற்காக உங்களை நான் சீஷர்களாக அழைத்திருக்கிறேன். நீங்களும் இப்படிப்பட்ட விடுதலையின் சிந்தையோடு இந்த சமுதாயத்தை சந்திக்க வேண்டும். இந்த சமுதாயத்தில் நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். அவ்வளோ அற்புதமான ஒரு தரிசனத்தை உங்களுக்கும் சீஷர்களுக்கும் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய கிரியைகள், இயேசு இந்த உலகத்தில் பிறந்ததுக்கான நோக்கம் 2 நோக்கம். ஒன்று, இந்த சமுதாயத்தின் மனிதருடைய தேவைகளை சந்திக்க வேண்டும். இந்த சமுதாயத்தின் மனிதர்களுடைய தேவை என்ன? உடனே ஆசீர்வாதத்துக்கு போயிடக்கூடாது. கண்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும். இந்த சமுதாயத்தின் மனுக்குலத்துக்கு தேவை என்ன? பாவத்திலிருந்து ரட்சிப்பு. அது முதலாவது கடவுளுடைய பிரதான திட்டம். இயேசு கிறிஸ்துனுடைய 2 நோக்கம். ஒன்று, இந்த சமுதாயத்தில் மனுக்குலத்துக்கு தேவைகளை நான் சந்திக்க வேண்டும். அப்படி தேவைகளை சந்திப்பதின் மூலமாய் என் பிதா மகிமைப்பட வேண்டும். இந்த 2 நோக்கம்தான். இந்த பார்வை மெய் சீஷர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும். இயேசு இப்போ ஒன்று சொல்லுகிறார். நம்ம 1வது வசனத்தில் வாசித்தோம் இல்லையா? இயேசு அவனை கண்டபோது அவனை நோக்கி அவர் போனார். அப்படின்னா சீஷர்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? நான் இவனுடைய எதிர்காலத்தை பார்க்கிறேன். இயேசு ஒரு இடத்துல போறாருன்னா அவனுக்கு எதிர்காலம் இருக்குதுன்னு அர்த்தம். இயேசு ஒருவனை தேடி வருவாரானால் அவனுடைய எதிர்காலத்தை அவர் கருசனையோடு பார்க்கிறார் என்று அர்த்தம். இயேசு ஒரு மனிதனை தேடி வருவாரானால் அவன் எதிர்காலம் அவனுக்கு முக்கியமாக காணப்படுகிறது. அவருக்கு அவன் எதிர்காலத்தை குறித்து அவர் கவலைப்படுகிறார். இயேசு எங்கெல்லாம் யாரெல்லாம் தேடி போனாரோ அவருடைய எதிர்காலங்கள் நித்தியத்திற்கு நேராக வழி நடத்தப்பட்டது. சீஷர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். நீங்கள் பார்க்கிற பார்வை வேறு, நான் இந்த பிறவி குருடனுடைய எதிர்காலத்தை பார்க்கிறேன். 2வது, நீங்கள் உங்கள் கேள்வியில என் பிதாவாகிய தேவனை தண்டிப்பவராக பார்க்கிறீர்கள், தண்டிக்கிற கடவுளாக பார்க்கிறீர்கள். நான் என் பிதா அன்பும் இரக்கமும் கிருபையும் உள்ள கடவுள், இவனுக்கு சுகம் கொடுக்கும்படி என்னை அனுப்பியிருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறேன். அதுக்காக தான் நம்ம வாசிப்போம், நறுங்குண்டவர்களை சுகப்படுத்துவோம், குருடர்களுக்கு பார்வை கொடுக்குவோம், என் பிதா என்னை அனுப்பினார் என்று அவர் பேசுகிறார். அப்போ பிதாவை எப்படி சீஷர்களுக்கு இயேசு காட்டுகிறார்? அன்புள்ளவராக, இரக்கமுள்ளவராக,
விடுதலை கொடுக்கிறவராக, மீட்பராக நீங்கள் பிதாவை பாருங்கள். தண்டிக்கிறவராக மாத்திரம் அவரை பார்க்காதீர்கள். அது மாத்திரமல்ல, கடவுள் தேவை உள்ள மனிதர்களுடைய வாழ்க்கையில செயல்படுகிறவராய் இருக்கிறார் என்பதை இயேசு சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்க மறந்துடாதீங்கம்மா, செயல்படுகிற கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அந்த பிறவி குருடனுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிற கடவுளாக அவனை தேடி போகிறார். அவன் வாழ்க்கையை மாற்றும்படி தேடி போகிறார். ஒரு பாவினுடைய வாழ்க்கையில பரிசுத்த கடவுள் அவன் வாழ்க்கையை மாற்றும்படி செயல்படுகிறார். அதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் சாத்தான் இப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷத்தை, குருடர்களுக்கு பார்வை கொடுக்கிற, நறுங்குண்டவர்களை விடுதலையாக்குகிற, பாவிகளை ரட்சிக்கிற இப்படிப்பட்ட சுவிசேஷத்தை சாத்தான் இந்த உலகத்திற்கு மறைத்து வைத்திருக்கிறான். அதான் நீங்க 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை வாசிக்கலாமா? தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, தேவனுடைய சாயலாய் இருக்கிற சுவிசேஷத்தின் மகிமையான ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குருட்டுத்தனத்தில் இருக்கிற இந்த சமுதாயத்தை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நான் அப்படிப்பட்ட நம்பிக்கையிலிருந்து விடுதலை பெற்றிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் தான் இயேசு ஒரு உண்மையை கற்றுக் கொடுக்கிறார். 6வது வசனத்தை 7வது வசனத்தை வாசிக்கிறாங்களா? இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு பிரகாசிக்க சொன்ன தேவன். இப்ப பாத்தீங்களா, இப்போ படைப்புக்கு போறார். நீங்க எப்போ இயேசு இந்த உலகத்துல ஒரு பிரசனத்தை பத்தி அதிகமாய் பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து சில உண்மைகளை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். இருளிலிருந்து ஒளியை பிரகாசிக்க சொன்ன கர்த்தர். அம்மா சரியா? அப்புறமா இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக. புரியுதுங்களா? இந்த உலகத்துல இந்த உலக மக்கள் வாழ்வதற்காக எப்படி ஒரு சூரிய வெளிச்சத்தை கடவுள் படைத்தாரோ, அதே போல ஆவிக்குரிய ராஜ்யத்துல, அவருடைய ராஜ்யத்துல அவருடைய பிள்ளைகள் வாழ்வதற்கு அவருடைய முகத்தின் வெளிச்சத்தை கடவுள் கட்டளையிட்டு இருக்கிறார். அவருடைய சுவிசேஷம் என்கிற ஒளி, அவருடைய சுவிசேஷம் என்கிற அறிவின் ஒளி ஒரு மனிதனுக்கு வராவிட்டால் அவனுடைய மனக்கண்கள் திறக்கப்படாது. அவன் குருடனாகவே இருப்பான். எத்தனை கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் நானும் ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி சொல்ல வேண்டும், எவ்வளவு நன்றி சொல்ல வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தொடர்ந்து வாசியுங்கள். எங்களுடைய இருதயங்களில் அவர் பிரகாசித்தார். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல், இந்த மகத்துவம் உள்ள இப்படிப்பட்ட ஒரு கிருபையின் வாழ்க்கை, ஒரு புதிய வாழ்க்கை, மறுபிறப்பு எங்களால் உண்டானதல்ல, தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி. இது கிறிஸ்துவினாலே உண்டாயிருக்கிறது. அது தேவன் தன்னுடைய குமாரன் மூலமாக எங்களுக்குள்ளே நிறைவேற்றினார். இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இந்த பொக்கிஷத்தை நாங்கள் மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். எத்தனை உண்மை, எத்தனை உண்மை! நம்முடைய இருதயங்களை பிரகாசிப்பிக்கிற, நம்முடைய மனக்கண்களை திறந்திருக்கிற இயேசு. எங்க அந்த பிறவி குருடனுக்கு சரீர கண்கள் தாங்க மூடப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் அந்த பிறவி குருடனை சுற்றிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயம் மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கிறார்கள், குருட்டாட்டத்தில் இருக்கிறார்கள். ஆண்டவர் பரிசேயர்களை பார்த்து அதுதான் சொன்னார்,
குருடர்களே, நீங்கள் குருடர்களாய் இருக்கிறது போல குருடர்களாகிய அநேக ஜனங்களை நீங்களும் குருடர்களாக வழிநடத்துகிறீர்கள். எங்க ஒரு குருடனை வழிநடத்துவது எப்படி இருக்கும்? அதனால்தான் எந்த ஒரு மனிதனையும் சரீர பிரகாரமான மதிப்பீடை ஆவிக்குரிய மதிப்பீடோடு ஒப்பிடக்கூடாது. சரீரத்தில் பார்த்து ஆவிக்குரிய மதிப்பீடோடு கூட ஒப்பிடக்கூடாது. ஒருவேளை சரீரத்தில் அவனுக்கு கை இல்லாமல் இருக்கலாம், கால் இல்லாமல் இருக்கலாம், கண் இல்லாமல் இருக்கலாம், வாய் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட சரீர ஊனங்களில் கடவுள் மகிமைப்படுகிறார். எப்படி மகிமைப்படுகிறார்? தன்னுடைய குமாரன் ஆகிய ரட்சிப்பின் ஒளியை அவனுக்கு கொடுத்து, அவனுடைய மனக்கண்களை திறந்து, அவன் ஊனமற்றவனாக நித்தியத்துக்கு போறான். பார்த்தீங்களா? அதுதான் அவனுடைய மகிமை. சரீரத்தில் இருக்கிற எந்த ஊனமும் பரலோகத்திலே காணப்படாது. அதான் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க யோவான் 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. யோவான் 9:7. நீ போய் சிலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அந்த பிச்சைக்காரனாகிய பிறவி குருடனை அழைத்து ஆண்டவர் அவனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். நீ போய் சிலோவாம் குளத்திலே கழுவு. சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று, சிலோவாம் என்றால் அனுப்பப்பட்டவன் என்று பொருள். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நதியில போய் முழுகு, குளத்துல போய் கழுவு என்கிற அந்த வார்த்தைகள், அந்த குளத்தில் இருக்கிற தண்ணியில சக்தி கிடையாது. நாகமானை கூட நதியில போய் முழுகு என்று சொன்னார். ஏன்? அவனுக்கு அங்கே சுகத்தை கொடுத்துருக்கலாமே. அவனுடைய விசுவாசத்தின் கீழ்ப்படிதல் மூலமாக அவன் விசுவாசிக்கிறான் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். அவன் கீழ்ப்படிவதற்கு ஒரு சின்ன துருப்பு சீட்டு தான். அவன் அந்த சிலோவாம் குளத்தில் போய் அவன் கழுவ வேண்டும். அவன் அப்படியே செய்தான். செய்து என்ன அடைந்தான்? அவன் போய் கழுவி அவன் பார்வை அடைந்தவனாக திரும்பி வந்தான். போகும்போது குருடனாக போனான். ஒரு குருடன் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தான். அவன் திரும்பி வரும்பொழுது குருடனாக அல்ல, அவன் கடவுளுடைய கிருபையை பெற்றவனாக, அவருடைய சர்வ ஏகாதிபத்தியத்தில் அவனும் சரீர ஆரோக்கியத்தோடு ஊனமற்றவனாக அவன் திரும்பி வந்தான். இப்போ நீங்க ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அற்புதம் என்று நாம் சொல்லுகிறோம். கண்ணில்லாத ஒரு பிறவி குருடனுக்கு ஒரு சேற்றை எடுத்து அவன் கண்களிலே பூசி அவன் குளத்திலே கழுவின உடனே கடவுள் அவனுக்கு சுகம் கொடுத்தார் அப்படி என்று சொல்லி அதை அற்புதம் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் கடவுளை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அது அற்புதம் அல்ல, அது அவனுடைய தேவை. தயவுசெய்து இந்த அற்புத அடையாள கூட்டங்கள், அற்புத பெருவிழா, விடுதலை பெருவிழா, நிறைய கூட்டங்கள் நடக்கிறது. நீங்க தயவுசெய்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அற்புதத்தினாலே ஒரு மனிதன் கடவுளை அறிந்து கொள்ள முடியாது, ரட்சிக்கப்பட முடியாது. அற்புதங்கள் அனைத்தும் ரெண்டு உண்மையை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஒரு உண்மை, எங்கே கடவுள் அற்புதம் செய்கிறாரோ அந்த மனிதனுடைய தேவைகளை சந்திக்கிறார். அப்படி மனிதனுடைய தேவைகளை சந்திப்பதன் மூலம் அவன் கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும். அவ்வளவுதான் அற்புதத்தின் நோக்கம். சரியா? நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் அற்புதம் செய்வது என்பது கடவுளுடைய மகிமைக்காகவும் மனிதனுடைய தேவைக்காகவும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் கிருபையாக அவனுடைய கண்களை திறந்தார், அவனுக்கு சுகம் கொடுத்தார், அவன் பார்வையடைந்தவனாக வந்தான். ஆண்டவராலே அவன் நேசிக்கப்பட்டான். ஆண்டவராலே அவர் சிருஷ்டிகர்த்தா என்பதை பிறவி குருடனுக்கு பார்வை கொடுத்து அங்கிருந்த முழு சமுதாயத்துக்கும் அவர் மேசியா என்பதை நிரூபித்தார்.
அது மாத்திரமல்ல, அந்த யோவான் 9ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து படிச்சீங்கன்னா அவர் சொல்கிறார், நான் ஒளியாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். நான் ஒளியாயிருக்கிறேன், இந்த உலகத்துக்கு நான் ஒளியாயிருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக அவனுடைய கண்களுக்கு அவன் ஒளியை கொடுக்கிறார். நான் வெளிச்சம் என்று சொல்லுகிறார். அதை நிரூபிப்பதற்கு அவனுக்கு கண்களிலே வெளிச்சத்தை கொடுக்கிறார். நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருங்கள் என்று சொன்னார். உங்களுக்கு புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து ஒரு பிறவி குருடனுக்கு சுகத்தை கொடுத்து அவரை நேசித்து தன்னுடைய இரக்கத்தையும் அன்பையும் சர்வ ஏகாதிபத்தியத்தையும் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துவாரானால், கிருபையாய் மீட்கப்பட்டு இருக்கிற நீங்களும் நானும், இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிற நீங்களும் நானும், நம்முடைய மனக்கண்களை திறந்திருக்கிற இயேசு கிறிஸ்துடைய கிருபை உங்களை என்னையும் பிதாவை எவ்வளவு மகிமைப்படுத்த அழைக்கிறது. நீங்களும் நானும் ஒரு நாளும் கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும். அதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அல்ல, நீங்க உள்ள போனீங்கன்னா நிறைய அந்த செய்திக்கு பிறகு நிறைய சத்தியங்கள் இருக்கிறது. ஆமா, நிறைய சத்தியங்கள் நமக்கு நேரம் போதாது. நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சீஷருடைய பார்வை சரீர பிரகாரமாய் குற்றம் கண்டுபிடிப்பதில்லை. அவர்கள் முற்பிறப்பின் கொள்கையை நம்புகிறவர்களாக, மூட நம்பிக்கை உள்ளவர்களாக தங்களுடைய சிந்தையை வெளிப்படுத்தினார்கள். ஆனால் இயேசுவோ கிருபை உள்ளவராக, அன்புள்ள கடவுளாக, அவர் விடுதலை கொடுக்கும் கடவுளாக, சர்வ வல்லமை உள்ள கடவுளாக தன்னுடைய பிதாவை அடையாளம் காட்டும்படி தன் மூலமாக கிரியைகளை செய்தார். அவருடைய கிரியைகள் அத்தனையும் பிதாவை மகிமைப்படுத்தினது, பிதாவை அடையாளப்படுத்தினது. நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் ஒருவேளை பிறவிக்குருடனாக தான் இருக்கணும் அவசியம் இல்லை. பல தேவைகளுக்கு பத்திர நீங்கள் இருக்கலாம். நீங்கள் ஒன்றை மறந்து விடாதீர்கள். நீங்களும் நான் ஆராதிக்கிற கர்த்தர் அன்பும் இரக்கமும் கிருபையும் நம்மை கரிசனையோடு தேடி வந்த கர்த்தராக இருக்கிறார். நம்மோடு கூட அவர் இருக்கிறார். பல தேவைகளுக்கு மத்தியில் அற்புதம் செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் அற்புதத்தை அவரிடத்தில் எதிர்பார்ப்பதை விட அவர் உங்களோடு கூட இருப்பதே அற்புதம். நீங்கள் ஆண்டவரை ஆராதிப்பதே அற்புதம். கடவுள் உங்களை தெரிந்து கொண்டதே அற்புதம். உங்களுக்காக அவர் மரித்ததே அற்புதம். இன்னும் சொல்ல போனால் உங்களை படைத்ததே அற்புதம். இப்படிப்பட்ட அற்புதத்தை காட்டிலும் என்ன பெரிய அற்புதத்தை நீங்கள் கேட்க போகிறீர்கள்? நீங்கள் ரட்சிக்கப்பட்டது அற்புதம். அதை விட ஒரு பெரிய அற்புதத்தை இந்த உலகத்தில் நீங்கள் அனுபவிக்க முடியாது. தகுதி இல்லாத பாவிகளாகிய நரகத்துக்கு மரிக்க தகுதியானவர்கள், நியாயமாய் தண்டிக்கப்பட வேண்டிய நம்மை கிருபையாய் நேசித்தாரே, அது எவ்வளோ பெரிய அற்புதம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். பிரியமானவர்களே, உன்னதங்களில் வாசமாய் இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக நல்ல பிதாவே, இந்த உலகத்தில் நீர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தீர். நீ எங்களுக்கு பிதாவுடைய இரக்கத்தையும் அன்பையும் அவருடைய மாபெரும் கிருபையும் வெளிப்படுத்த இந்த உலகத்துக்கு எங்களை தேடி வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நீர் எங்களை தேடி வராவிட்டால் அன்புள்ள தெய்வமாகிய உம்முடைய பிதாவை, இரக்கமுள்ள உம்முடைய பிதாவாகிய தேவனை எங்களுடைய பிதாவாக நாங்கள் அறிந்திருக்க முடியாது. இரக்கமுள்ள தேவனே, உம்முடைய குமாரனை நீர் எங்களுக்கு அனுப்பாவிட்டால் நாங்கள் நரகத்தில் அழிந்து போயிருப்போம் சுவாமி. எங்களுடைய பாவங்களினாலே நரகத்துக்கு மடிந்து போயிருப்போம், நரகத்தில் மடிந்து போயிருப்போம். நாங்கள் நரகத்தில் மடிவதற்கு தகுதியானவர்கள், நாங்கள் நரகத்தில் தண்டிக்கப்படுவதற்கு தகுதியானவர்கள். ஆனாலும் உம்முடைய விலமதிக்க முடியாத இரக்கத்தினாலும் அன்பினாலும் உம்முடைய சொந்த குமாரனை நியாயமான சிலுவையிலே தண்டித்து
உம்முடைய அன்பினாலும் கிருபையினாலும் அற்புதமான உம்முடைய ரட்சிப்பினாலும் எங்களை மீட்டுக் கொண்டீரே, உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். சாத்தான் எங்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருந்தான் சுவாமி. எங்களை அடிமைகளாக கட்டி போட்டு வைத்திருந்தான். ஆண்டவரே, உங்களுடைய மனக்கண்களை திறந்து சாத்தானுடைய அடிமைத்தனத்தின் நுகத்தை முறித்து உம்முடைய பிள்ளைகளாக எங்களை உம்முடைய கிருபாசனத்தை அழைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம், கோடான கொடி ஸ்தோத்திரம். கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் பேர் பேராய் தனித்தனியாய் நீர் ஆசீர்வதியும். கடந்த வாரம் முழுவதும் கன்னிமணியை போல காத்தி வரப்போகிற வாரத்தில் நீ காத்து வழிநடத்தும். ஆண்டவரே, என்று செய்த ஏராளமான நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். வரப்போகிற புதிய வாரத்தில் புதிய கிருபை, புதிய ஆசீர்வாதங்கள், புதிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீர் கட்டளிட வேண்டுமா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, வருகிற வாரத்தில் நம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை வழி நடத்தட்டும். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தில் எங்கள் தேச மக்களை, ஆட்சியாளர்களை நீ சந்தியும், விடுதலையை தாரும். ஆண்டவரே, காணொலி மூலமாக கேட்ட சத்தியத்துக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, எங்கள் மத்தியில் நீர் வெளிப்பட்டதுக்காக எனக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர், சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் பேர் பேராய் தனித்தனியாய் குடும்பமாய் ஆசை பிரிந்து போகிறோம். பிரியானேஸ் எங்களோடு கொடுத்து எங்களை வழி நடத்தி பாதுகாத்து பராமரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி உடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் விடையேற பெற்ற நல்ல நாமத்தில் தாழ்மையோடு ஜெபத்தை எடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் வழிநடத்தலும் திவ்ய சமூகமும் சமாதானமும் பாதுகாப்பும் பராமரிப்பு நம்மோடு கூட விசேஷமாய் நம்முடைய ஐக்கியத்தில் வராத தேவ பிள்ளைகளோடு கூட எப்பொழுதும் சதா காலம் ஆண்டவருடைய வருகை மட்டும் என்னென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.